பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் விஜய்சாய் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் சொந்த காரணங்களுக்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் தங்களது கட்சியை சார்ந்தவருக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் தெலுங்கு தேசம் கட்சி வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரிந்துரையின் அடிப்படையில் ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் வழக்கத்திற்கு மாறாக அவரது இறுதிச் சடங்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. Cari fratelli e sorelle, buona Pasqua. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 38 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் கடந்த மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காரணமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை போப் பிரான்சிஸ் தவிர்த்து வந்தார். கடைசியாக ஈஸ்டர் பண்டிகை நாளில் வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த 35,000 மக்களை சந்தித்து அவர் ஆசி வழங்கினார். இந்நிலையில் அவர் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாடிகன் அறிவித்தது. அவரது இறப்பை தொடர்ந்து நாட்டர் டேம் தேவாலயத்தில் 88 முறை மணி ஒலிக்கப்பட்டது. போப் பிரான்சின் மரணத்தைச் சுற்றி பல்வேறு யூகங்கள் எழும்பிய நிலையில் மூளையில் உள்ள திசுக்களில் ஏற்பட்ட இரத்த கசிவே போப் பிரான்சிஸின் இறப்பிற்கு காரணம் என வாடிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. போப் ஆண்டவர் என்பவர் உயிரிழந்த பின்னர் அவரது இறுதிச் சடங்குகளுக்கு என ஒரு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இறந்த போப்பாண்டவரின் உடல் வெள்ளை நிற துணியில் வைக்கப்பட்டு போப்பாண்டவருக்கான தனிப்பட்ட தேவாலயமான ரெட்டம் டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்படும். போப்பாண்டவர் இறந்த 4 அல்லது 6 நாட்களில் இறுதிச் சடங்குகளை நடத்தி முடிக்க வேண்டும். போப்பாண்டவரின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டும் என நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போப் பிரான்சிஸ் இதில் அனைத்திற்கும் மாறுபட்டவராக அறியப்படுகிறார். தனது உடலை ஈயத்தால் ஆன சவப்பெட்டியில் மட்டுமே வைக்க வேண்டும் என தனது இறப்பிற்கு முன் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க விரும்பாத போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் தனது கல்லறை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். 17ஆம் நூற்றாண்டுக்கு பின் வாடிகனுக்கு வெளியே போப்பாண்டவர் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. முன்னதாக போப்பாண்டவரின் இறப்பிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விரைவில் புதிய போப்பாண்டவருக்கான தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஆசியா மற்றும் கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 9 பேர் முன்னிலையில் உள்ளனர். முன்னதாக நிமோனியா காரணமாக போப் பிரான்சிஸ் உயிரிழந்ததாக தகவல் பரவிய நிலையில் ஸ்ட்ரோக் மற்றும் இதய செயலிழப்பால் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.